கரூர் முரளி சார், இப்போது நம்ம தொடர்ந்து இது பற்றி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார். அதாவது சவால் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று நிகழ்ச்சியில் பேசும்போது என்னென்ன திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது, தேதி வாரியாக அந்த அரசாணை என்னோடு விளக்க முடியுமா, சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பதில் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற நீர்வளப் பணிகள், சாலை பணிகள், உருவாக்கப்பட்ட புதிய மாவட்ட பணிகள், மருத்துவ கட்டமைப்பு, கல்வி கட்டமைப்பு, இது எல்லாமே நான் பட்டியலிடுறேன். அந்த மாதிரி திமுக கொண்டு வந்த பணிகளை பட்டியலிட முடியுமா? திமுக அரசுக்கு திராணி இருந்தால் 9/8/2021 அப்போதைய நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டது போல வெளிநாட்டு முதலீடு, அதே போன்று வாக்குறுதிகள் நிறைவேற்றும் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தனக்கு வந்ததையெல்லாம் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். நான் ஒன்றை நான் சொல்லுகிறேன். எங்கள் சிவகங்கையில் வந்து தளபதி பேசுகிற பொழுது ஆண்மையோடு, நேர்மையோடு, நெஞ்சூரத்தோடு அவர் பேசுகிற பொழுது ஒவ்வொரு திட்டத்தையும் சொன்னார். நாங்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையின் மூலமாக 2,38,426 பேர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். நாங்கள் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 7,210 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். எங்கள் ஆட்சி கொண்டு வந்திருக்கிற தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 4,076 பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று எங்கள் தலைவர் அவர்கள் எங்கள் ஆட்சியினுடைய பயன் திட்டம் பேசியிருக்கிறார். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று வாய்த்தவராக பேசுகிறாரே, இவர் வந்து ஏன் விக்கிரவாண்டி தேர்தலையும் ஈரோடு இடைத்தேர்தலையும் வந்து நின்று மக்களை சந்திப்பதற்கு ஏன் அவர் தயாராக இல்லை? இந்த ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதாவது அவர்கள் பேசுவதெல்லாம் பொய். அதாவது விஜயகுமார் பேசுற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு துடிதுடிப்பா பேசினாரு. என்னன்னு காட்டீங்கன்னா புலியை காட்டும் புலிவேசம் போட்டவன் அதிக. ஐயா கேக்குறீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. புலியை காட்டும் புலிவேசம் போட்டவன் அதிகமாடுவான் என்று எங்கள் பெரியார் சொல்லுவார். அவர்கள் புலிவேசம் போட்ட காரணத்தால் ஆடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர நீங்கள் எங்கள் அரசின் மீது எப்படி வாய்த்தவராக நினைத்து நீங்கள் எங்கள் மீது குற்றம் சொல்கிறீர்களே. குற்றம் சொல்வதாக இருந்தால் இந்த குற்றத்தை மக்கள் மன்றத்தில் வந்து சொல்லலாம்ல, மக்கள் மன்றத்தில் வந்து பேசலாம்ல. ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு வர வேண்டியதானே? ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து திமுக மீது இவ்வளவு குற்றச்சாட்டு மக்கள் அடிச்சு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது ஒரு தேர்தல் ஐயா. நீங்க சொல்லுங்க. உங்களுடைய முன்னாள் தலைவர் 77 முதலமைச்சரை தோத்தார், 80 தோத்தார், 84 தோத்தார், 91 தோத்தார், 2000 எல்லாமே தோற்றிருக்கிறாருங்க திமுகவும். மோடியிடம் காட்டி கொடுத்தவர்கள், மோடியிடம் காட்டி கொடுத்தவர்கள் நீங்கள் வாய் பேசுவதற்கு உங்களுக்கு மக்களுக்கு திமுக நண்பர் திமுக பாஜகவோடு கூட்டணி நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில் இல்லையா? முரசொலிமான செத்தோடனே ஆவரவள்ளி இருந்தீங்க. இவங்க கூட்டணிக்கு உதாரணம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி தரவில்லை. நிதி தரவில்லை என்று ஒரு முதலமைச்சர் கடிதம் எழுதினால் அதை சொல்லக்கூடியவர், பரிசோக்கூடியவர் ஒன்றிய அரசில் இருக்கிற அமைச்சர் பதில் சொல்ல வேண்டாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை சுருக்கி பிடிக்கிறாரு, மோடியை சுட்டு கொடுக்கிறாரு. அப்படிதான் என்ன இருக்கும்? கூட்டணியில கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு முடிவு எடுத்தோம். 2026 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்ன தெரியாது. எப்படி கள்ள கூட்டணி ஓட்டை பெற்றுக் கொண்டு வருகிற ஒரு சீட்டை 2 சீட்டை ஜெயிச்சவங்க உங்களுக்கு ஆதரவு தரீங்க. அந்த பெரிய ஒரு சூழ்வாது செஞ்சு நீங்க வந்தீங்க தவிர நேர்மையா வந்தீங்களா? நேர்மையா வந்த மக்களை சந்திச்சீங்களா? முதல்ல உங்க கட்சி தவறா பதிவு பண்ணாதீங்க. தவறா பதிவு பண்ணாதீங்க. அதாவது திமுகவை போல குற்றவாளி அரசியலை இந்தியாவில் எந்த கட்சியும் நடத்தல சார். தகுதிகளானவர்கள் மக்கள் மன்றத்திலே வந்து பேசினால் தன்னுடைய பொய்முகம் தெரிந்து சாதனையை செய்து கொண்டிருக்கிறார். சாதனையுடைய சரித்திரத்தை
கேட்கல சார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சரி சரி போனவர். சார், முரளி சார் நம்ம பேசுவோம். முரளி சார் நம்ம பேசுவோம். அதிமுக எப்ப பேசும்? சரி. அதிமுக